ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ட்ரீம் ஸ்டுடியோ பியூட்டி அண்ட் அகாடமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னை பற்றின ஒரு தகவல் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் மட்டும் எப்படி மேடம் இப்படி டைலரிங் கற்றுட்ருக்கீங்க, ஆரி கற்றுட்ருக்கீங்க, நீங்களும் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறீங்க, இப்போது பியூட்டிஷியனு அப்புறமா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு இப்படி மெஹந்தின்னு நிறைய நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே மேம், எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? எங்களுக்கு எதையாவது ஒன்றாவது எங்களுக்கு தகுந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லுங்களேன், நாங்களும் வந்து எங்களோட லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும், எதுவுமே தெரியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நிறைய வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நீ எல்லாம் எதுக்கு இருக்க, நீ எல்லாம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதெல்லாம் உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஒன்று தான் பார்ப்போம், நீங்கள் எல்லாமே கலந்து பண்ணுறீங்க, எல்லாமே கலந்து சொல்லி தந்துட்டுருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற கேட்டகிரியில் ஒரு சிலர் இருக்காங்க. இந்த பெருமையாக இருக்குன்ற கேட்டகிரியில் இருக்கிறவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமானவங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் என்னுடைய கிளைண்ட்ஸும் இருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, என்னோடய சொந்த பந்தங்களும் இருக்காங்க. இந்த பொறாமை கேட்டகிரியில் இருக்கிறவங்களும் சிலர் இருக்காங்க, சிலர் இல்லை பலரே இருப்பாங்க. ஐயா எப்படி இவங்களால் மட்டும் இவ்வளவும் பண்ண முடிஞ்சிச்சு, எப்படி இதெல்லாமே கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற பொறாமை கேட்டகிரியில் இருக்கிறவங்களுமே இருக்காங்க. அது அவங்க நமக்கு பிடிக்காத கேட்டகிரி, அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். ஸோ இப்போ அதை நம்ம விட்டுருவோம். அப்போது நம்ம அந்த பெருமையாக பேசுனாங்க பார்த்தீங்களா, நம்மளை வந்து நம்மளையும் ஒரு ஆளாக மதித்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள்லாம் எப்படி வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கல்ல, அந்த சகோதரிகளுக்காக தான் இந்த பதிவு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்னை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி இதெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்களா, அதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைலரிங் கோர்சஸ் தான் நான் படித்தது. நான் 9th படித்து முடித்த உடனேயே வந்து அம்மா வந்து அந்த ஆனுவல் எக்ஸாம் லீவ்லேயே வந்து எனக்கு டைலரிங் கோர்ஸ் சேர்த்து விட்டுட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அம்மா தான் அப்படின்னு சொல்லணும். அம்மா வந்து டைலரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அம்மா, சித்தி, பெரியம்மா இந்த மாதிரி எல்லாருமே டைலரிங் ஃபீல்டு தான். எங்கள் ஆயா முதல் கொண்டு டைலரிங் நல்லா தெரியும், எங்கள் அப்பாவை பெற்றவங்க அவங்களுமே டைலரிங். ஸோ அந்த இதுலேயே லைன்லேயே வந்ததாலவோ என்னமோ தெரியல, அம்மா வந்து என்னை சேர்த்து விட்டுறாங்க. நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு உள்ளே ஜாயின் ஆனேன், அம்மா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலில், ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அந்த டைமிங்கில் அம்மாவோட கொலுசு அடமானம் வச்சு என்னை வந்து அந்த கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து அருண் டைலரிங் கோர்ஸ் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு இது. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அருண் டைலரிங் இன்ஸ்டிடியூட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுதான் ஃபேமஸான இடம். டைலரிங்னாலே அங்கே படிக்கிறோம் அப்படின்னாலே ரொம்ப பெருமையாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்போ சேர்த்து விட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அங்கே அருண் சார் வந்து நல்லா பேசி நல்லா கோஆப்ரேட் பண்ணி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. சார் கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில்லாம் நிறைய தடவை எனக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அங்கே நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதை முடிச்சுட்டு ஃபேஷன் டிசைனிங் அது அப்புறமா படித்தேன் அங்கேயே. அப்புறம் மாறி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த டைலரிங் அந்த ஃபேஷன் டிசைனிங்ன்ற கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்துட்டு அந்த அருண் டைலரிங் இன்ஸ்டியூட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இதிலேருந்து நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம் அப்படின்றத நான் திங்க் பண்ணும்போது இன்னும் என்ன இருக்குது நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன், நிறைய ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் வர்ற மணியை வச்சு கேக் பேக்கிங்கை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது ப்ராப்பராக பேக்கிங் வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன். அதையுமே நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய கேக்ஸுமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்ருக்க கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி போயிட்டுருக்கு. கேக் பேக்கிங் முடிஞ்சிச்சு. சரி, இன்னும் என்ன இருக்குது, இன்னும் என்ன நம்ம கற்றுக்கலாம்? ஸோ அதில் வர்ற அமௌண்ட்டை வச்சு அப்புறம் அடுத்தது பியூட்டிஷியனை நம்ம கற்றுக்குருவோம், நம்ம பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பியூட்டிஷியனை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை வச்சு சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதை வச்சு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். வீட்டுக்கே போய் கூட சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஏன் இப்போவுமே வந்து முடியாதவங்க நிறைய பேர், நிஷாமா நீங்கள் வந்து எனக்கு வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கலாம் கேட்பாங்க, வயசானவங்க கேட்பாங்க. அம்மா வரேம்மா, நான் கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேம்மா உங்களுக்காக அப்படின்னு போயிட்டு அவங்களுக்காக நான் போய் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் இப்போயுமே. பியூட்டிஷியன் முடித்தோடனே அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்குது. அப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே நம்ம முடிச்சிருவோம் அப்படின்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸு, அதுக்குமே பணம் கட்டி, அந்த பணம் கட்டுற முதல் கொண்டு இப்போ என்னுடைய காசில் நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சதில் தான் வந்து நான் எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா நோட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் டைலரிங் மட்டும் அம்மா சேர்த்து விட்டது. அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நானாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்காக நானாகவே ரெடி பண்ணி நானாக தான் கொண்டு போய் சேர்த்து காசை கொண்டு போய் கொடுத்து கட்டி படிச்சுட்ருக்கேன். யாரும் வந்து நீ போய் படி, நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் எனக்கு சொல்ல கிடையாது.
சரிங்களா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, யாரோ இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சத்தியமா கிடையாது. யாருமே கிடையாது. எல்லாமே என்னுடைய அமௌண்ட். இப்ப லாஸ்ட்டா என்ன பண்ணேன், மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் முடிச்ச உடனேயே இத ப்ராப்பரா நம்ம சொல்லி தரணும். அப்ப நம்ம அதுக்கான ஒரு டீச்சர் ட்ரெய்னிங்க்கு நம்ம வந்துட்டு ரெடி ஆகணும். அப்பதான் நம்ம அத ப்ராப்பரா சொல்லிக் குடுக்க முடியும். அப்ப டிப்ளமோ எக்ஸாம், அதுக்கு தனியா டிப்ளமோ எக்ஸாம், அதுக்கு பணம் கட்டுனேன். அதுவுமே நானா தான் ரெடி பண்ணி கட்டுனேன். இப்போ அந்த அந்த டிப்ளமோ கோர்ஸ் டீச்சர் ட்ரெய்னிங்குமே முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸுமே வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். பியூட்டிஷியன் கோர்ஸுமே வந்து நெறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, இலவசமா நெறைய பேருக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம மிஷின்ஸுமே நெறைய பேருக்கு வந்து குடுத்துருக்கோம். நல்லபடி அவங்க பண்ணி குடுத்துட்ருக்காங்க. ஒர்க்குமே குடுத்துட்ருக்கோம். நம்மகிட்டயே கத்துக்கிட்ட ஸ்டிச்சிங் கத்துக்கிட்ட பழகினவங்களுக்கு, நம்மளே வந்து நம்மகிட்ட இருந்தே நம்ம கட்டிங் போட்டு குடுத்துட்ருக்கோம். அவங்க நல்லபடி ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாரி தான் பியூட்டிஷியன்லயுமே நம்மளால போக முடியாத இடத்துக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம். அவங்க போய் பண்ணி குடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ ஏதோ நம்மளால முடிஞ்சது, நம்ம பண்ணத மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோம். இப்பயுமே நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க. கணவனால கைவிடப்பட்டவங்க, வந்து ரொம்ப வயோதிகத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்கள வச்சிருக்கக்கூடிய சகோதரிகள், ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க, அடுத்த லெவலுக்கு நான் போகணும், ஏதாச்சும் ஒரு மணி நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் கீழ நம்பர் குடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரீயா உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். கண்டிப்பா எடுக்கிறேன். அது பியூட்டிஷியனா இருக்கட்டும், டைலரிங்கா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் ஃப்ரீயா கோர்ஸ் பண்றேன். கண்டிப்பா பண்ணி தரேன். என்னால நீங்க வந்து ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றீங்க, என்னால நீங்க ஒரு ரூ. 10 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் நான் ஒரு வீடியோலயுமே பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணி வராங்க. எனக்கு அதுக்கான ப்ரூஃப் மட்டும் வேணும். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே வந்துட்டா நம்மளால முடியாது இல்லையா? ஸோ அதனால வேண்டி நீங்க சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில், உங்களுக்கு நான் இலவசமாவே ரூ. 50,000 கோர்ஸே நான் உங்களுக்கு இலவசமா எடுக்க தயாரா இருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வளர்ந்து வந்தது. ஸோ அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் வந்து பிசினஸ் பண்ணணும். உங்கள மாரி நான் வரணும். உங்கள மாரி வரணும். நான் வந்து பெரிய பெரிய ஆளும் கிடையாது. எல்லா விஷயமே தெரிஞ்சிருந்தா பெரிய ஆளுமே கிடையாது. சொல்றாங்க, "ஐயோ! உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு என்னங்க?" எங்களுக்குமே நெறைய கஷ்டம் இருக்குங்க. ஏன்னா ஒரு படியும் தாண்டி வரும்போது அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணி தான் ஒவ்வொன்னுத்துக்குள்ளயுமே வரும். ஒரு சர்வசாதாரணமா ஒருத்தர் வந்து பியூட்டிஷியன் ஆயிட முடியுமா? பியூட்டிஷியன் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த பியூட்டிஷியன் ஆகுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்? அதுக்கு எவ்வளோ சிரமப்படணும்? மேக்கப் ஆர்டிஸ்ட்னா எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட முடியுமா? மேக்கப் எல்லாருமே பண்றவங்க லிப்ஸ்டிக் போட்டா, ஐப்ரோ போட்டா மட்டும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட முடியுமா? அதுக்கு எவ்வளோ படிப்பு இருக்கு. அதெல்லாத்தையும் நுணுக்கங்கள் எல்லாம் கத்துக்கணும். நெறைய தியரி இருக்கு, நெறைய பிராக்டிகல் இருக்கு. எவ்வளோ சங்கடங்கள் இருக்கு தெரியுமா? எல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு என்னங்க எல்லாத்தையும் படிச்சிடுறீங்க. உங்களுக்கு என்ன, அவளுக்கு என்ன, இவளுக்கு என்ன அப்படின்னு. அப்படி கிடையாது. யாரையுமே அந்த மாரி பேசவே கூடவும் கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்த அவங்க உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்னா, அந்த உள்வாங்குறவங்களுக்கு தான் அந்த வலி என்ன, அவங்க கடந்து வந்த பாதையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். சும்மா அசால்ட்டா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க. ஒரு ஹேர் கட்டிங் எடுத்துக்கோங்க. இப்ப ஹேர் கட்டிங் கிளாஸ் நம்ம முடிச்சிருக்கோம். ப்ராப்பரா முடிச்சிருக்கோம். அப்ப அந்த ஹேர் கட்டிங் எடுத்துக்கோங்க. சும்மா சிசர வச்சு கட் பண்ணா எல்லாமே ஹேர் கட்டிங் பண்ணிட முடியுமா? ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆயிட முடியுமா? கிடையாது தானே. அத ப்ராப்பரா கத்துக்கணும். ஹேர் கட்டிங்லயே எத்தன ஹேர் கட்டிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. இப்ப அதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா வீடியோவே பத்தாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய திறமைக்குள்ளவே பல விஷயங்கள் கலந்திருக்கு. ஓகேங்களா? யாரையுமே வந்து சர்வசாதாரணமா நம்ம பேசிறக்கூடாது. அதே மாரி அவங்க கடந்து வந்த பாதைகள் இருக்கக்கூடிய வலி, வேதனைகள் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப இருக்கிற சூழ்நிலைய வச்சு அவங்கள இப்படி அவங்க, அப்படி இவங்க அப்படின்றத சொல்லிறக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற வலியும், வேதனையும் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அதே தான் நான் சகோதரிகளுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகணும் அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப என்னையே நீங்க மைண்ட்ல வைக்காதீங்க. நீங்க வந்து பியூட்டிஷியன், நீங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்க வந்து டைலரிங் முடிச்சிருக்கீங்க, ஆரி முடிச்சிருக்கீங்க, மெஹந்தி முடிச்சிருக்கீங்க. எனக்கு வந்து முடிக்கணும்னு தோணுச்சு. நான் அடுத்த லெவலுக்கு நான் போயிட்டே இருந்தேன். என்னை யாரும் பூஸ்ட் பண்ணல. சரிங்களா? "நீ இத பண்ணு, நீ இத செய்யு" அப்படின்றது யாருமே என்ன வந்து பூஸ்ட் பண்ணல. நானா தான் ஒரு ஸ்டெப்பா நான் வந்திருக்கேன். நானா தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதே மாரி நீங்க வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு டைலர் ஆகணுமா? அப்ப டைலரிங் கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு அத முடிங்க. சரிங்களா? நான் கடந்து வந்த பாதைகளை யோசிக்கும் பொழுது பார்த்தா, எனக்கு சிரிக்கிறதா, அழுகுறதான்னு கூட தெரியல. சத்தியமா சொல்றேன். நெறைய விஷயங்கள் அந்த மாரி நடந்திருக்கு. ஏன்னா, என் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லும்பொழுது, எனக்கு என்னைய நெனச்சு எனக்கே வந்து அப்ரிஷியேட்டிங்கா இருக்கும். ஓகே, நம்ம எப்படி அப்படின்ற மாரி இருக்கும். இது பெருமைக்காக வேண்டி இல்ல. ஏன்னா, நான் கடந்து வந்த பாதைகள்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் நான் யோசிக்கும் பொழுது, மூஞ்சில அடிச்ச மாரி பேசுவாங்க. ஒரு விஷயத்த நமக்கு தெரியல அப்படின்னு 1க்கு 2 முறை போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மாதிரி பதில் குடுப்பாங்க. நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும்.
இப்போ பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேசுனாங்க அந்த அந்த இன்ஸ்டியூட்டில், அதனால் எனக்கு போகிறதுக்கே பிடிக்கல மேடம், அதில் நான் ஸ்டாப் ஆனேன், அதுக்கப்புறமா தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை எல்லாத்தையும் தாண்டி அதில் எல்லாத்தையும் இருந்து ஜெயிச்சுட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்போ எனக்கு நான் நினைப்பேன், நீங்கள் வந்து சிரிச்சுட்டே எடுக்கிறீங்க, என் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நினைப்பாங்க, இது வரைக்கும் நான் வெளியே சொல்லலை, என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் சிரிச்சுட்டே கிளாஸ் எடுக்கிறீங்க எப்படின்னே தெரியல, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து கற்றுக்குறேன், இதுதான் நம்ம மற்றவங்களுக்கும் சொன்னேன், அவங்க நல்லா அழகாக எடுக்கிறாங்க. அது அப்படி தான் நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்தே போய்கிட்டு இருக்கோம். இது ட்ரைனிங்காக எப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு நார்மலாகவே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்னோட சகோதரிகளா அப்படி தான் நான் நினச்சி வந்து கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட ஆன்லைனுமே அப்படி தான் ஜாலியாக போகும், ஆஃப்லைன் கிளாஸஸ்மே இது வரைக்குமே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் மைண்ட் செட்டப் நீங்கள் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும். சிரிச்ச முகத்தோட ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட பேசுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கும், யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, அதை நம்ம அந்த கஸ்டமர்கிட்ட காட்டணும். அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு வாட்டி அவங்க வரும்பொழுது அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு நம்ம எதுக்கு கால் பண்ணிட்டு போன தடவை அவங்க ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு பேசினாங்களே அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. இப்போது என்னை எடுத்துக்கோங்க, எனக்கே 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் பாருங்கள், நான் சிரிச்சுட்டு தான் பேசுவேன். சத்தியமாக அவங்களுக்கெல்லாம் தெரியாது எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு, அவங்க கண்டே பிடிக்க முடியாது. நிஷா ஹாப்பியாக இருக்காங்க, நிஷா மேடம்க்கு என்ன, அவங்க என்ன சந்தோஷமாக இருக்காங்க அப்படி தான் நினைப்பாங்க. நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி தான் தெரியும். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற வலியும் எனக்குள்ளே இருக்கிற வேதனையும் யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அப்போ நம்ம அந்த ஃபேஸில் வந்து அந்த ரியாக்டை காட்டக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். புரியுதுங்களா? நமக்குள்ளே எவ்வளோ வலிகள் இருந்தாலும், நமக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், நம்ம கஸ்டமர்ஸ் கிட்டேயோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயோ அதை நம்ம வெளிக்கொண்டு வரக்கூடாது. அப்போ அவங்களுக்கு அசால்ட்டாக தெரிஞ்சுக்கிடுவாங்க, இவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து நம்மகிட்ட காட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதை வந்து வெளியே கொண்டு வராதிங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தான், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா பிஸ்னஸ் உங்களுக்கு போகும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கிளாஸ் எடுத்தவங்க கடை வச்சுருக்கீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். கஸ்டமர்ஸ் வராததுக்கு இது ஒரு மெயினான காரணமாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? நம்ம வந்து முக பாவனையிலேயே கஸ்டமரை வந்து கவர் பண்ணணும். நம்ம பேசுகிற விதத்துலேயே நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் வரணும். அவங்கக்கிட்ட போனால் நல்லா பேசுவாங்க, அந்த 5 நிமிஷம் அவங்கக்கிட்ட நின்னோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக நிற்போம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ என்னோடய கஸ்டமர்ஸ் வர்றவங்க எல்லாமே வந்து அப்படி தான், இங்கே வந்தால் எனக்கு போகவே மனசு வர மாட்டேங்குது, என் ஸ்டூடெண்ட்ஸுமே கிளாஸ் முடிச்சுட்டு எனக்கு வீட்டுக்கு போகவே மனசு வரல மேடம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வருவாங்க, உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம், நீங்களும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? அதே மாதிரி கற்றுக்கிறவங்க எதை கற்றுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் செட் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்டே கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் டைலரிங் தான் எடுத்துக்கணும், நீங்கள் வந்து பியூட்டிஷியன் தான் எடுத்துக்கணும் நான் சொல்ல முடியுமா? முடியாது. என்கிட்ட எல்லாமே கற்றுத்தரக்கூடியது இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும், உங்களால் என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு டைலரிங் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அதை முடிங்க, அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பியூட்டிஷியனுக்குள்ளே வாங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து சர்டிஃபிகேட் கொடுப்பேன், ஒன்று படிக்கிறவங்களுக்கு இன்னொன்று கிடையாது அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே கற்றுத்தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து படிங்க, நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் படிச்சுக்கலாம், தாராளமாக படிக்கலாம். ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்கோட உங்களுக்கு வீடியோஸும் கிடச்சிருது, உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு எதுவும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக வந்து எனக்கு கால் பண்ணி கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த டைமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கால் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? மற்றவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல மாட்றாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க. நான் அப்படி கிடையாது. எனக்கு கற்றுக்கிட்ட விஷயத்த எல்லாத்தையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் இருக்குது. ஏன்னா நான் கடந்து வந்த பாதையில் நான் பட்ட கஷ்டங்கள் எதுவுமே இனி வரக்கூடியவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, என்னை நம்பி வர்றவங்க அந்த கஷ்டங்கள் படக்கூடாது. ஜாலியாக சந்தோஷமாக கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகணும், அதே ஹாப்பியோடு அவங்க போய் அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணி அவங்க ஃபேமிலியில் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நான் நினைக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரே வீடியோவில் மொத்தமாக நான் பதில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மறந்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்குமே ரிப்ளை பண்ண காத்திருக்கேன். இது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்களா? நான் இந்த பதிவு போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன், எனக்கு அதுக்கான நேரம் வந்து கிடைக்கல, இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்காக வேண்டி இந்த பதிவை நான் கொடுத்துட்டேன். இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக உட்காந்து வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே போல் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.